ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டயட்டில் இருக்கிறீங்கனாலோ இல்லை நீங்கள் ஹெல்த்தி ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்களாலோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்காகத்தான். நம்ம இன்றைக்கி வெள்ளைச்சோளத்தில் கிச்சடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வெள்ளைச்சோளத்தை நல்லா கழுவிட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு 2 தடவை நல்லா ரிவர்ஸில் விட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா மேலே இருக்கிற உமியெல்லாம் வந்துடும். இது ஒரு 12 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. 1 டம்ளர் சோளம் எடுத்தீங்க அப்படின்னா 1/4 டம்ளர் அளவு பாசிப்பயிறு சேர்த்துட்டு அதையும் ஊற வச்சுக்கோங்க. ஊறின சோளத்தை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தாளித்து விட்டுலாம். தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பச்சைக்கடலை பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு, சின்ன வெங்காயம், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய், பொடியை நறுக்கின இஞ்சி இது எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கேரட்டு, பீன்ஸு, பாசிப்பயிறு இதுவும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு நல்லா 2 தடவை பிரட்டி விட்டுட்டு 3/4 வேக்காடு வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு வேக வச்ச சோளத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சோளம் வேக வைக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா தண்ணிக்கும் சோளத்துக்கும் அளவாக இருக்கிற மாதிரி வேக வச்சுக்கோங்க. தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். கடைசியாக இது கூட கொத்தமல்லி தலையும் லெமனும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான ஹெல்த்தியான கிச்சடி ரெடி.